ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு சொரக்காய் போட்டு பாசிப்பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். பாசிப்பருப்பு வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி கழுவி வச்சுருக்கிறேன். சொரக்காய் வந்து குட்டி சொரக்காயில் பாதி சொரக்காய் வச்சுருக்கிறேன். அதோடு நம்ம ஒரு 4 வெள்ளைப்பூடு போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கிறோம் குக்கரில். கொஞ்சமாக அதில் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கூட்டு வெந்துருச்சு. பாசிப்பருப்பும் சொரக்காயும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெல்லம் வந்து உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போட்டால் போதும், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை, சீரகப்பொடி, இதை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இதெல்லாம் நம்ம தாளிச்சாச்சு. இதை பதில் போடும். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு நம்ம ஒரு கலக்கலக்கிடுவோம். அதை இது சாதத்தோட பிணைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை புளிக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். சொரக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப வேகமாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வர வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள்.